ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்ட நாயகர்களை வெள்ளித்திரையில் காட்டி நம் விழித்திரையில் உணர வைக்கும் வல்லமை ஒரு சில படங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதில் முன்வரிசையில் நின்று கர்ஜனை செய்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வெளியாகும் வரை இந்த நாடகம் 100 முறை மிக மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. திரைப்படம் வெளிவந்து ஓடி முடிந்த பின்பும் கூட 12 முறை நடத்தப்பட்டது. ஆக மொத்தம் இந்த 112 முறையில் இந்நாடகத்தின் அபார வசூல் மூலம் நமது நடிகர் திலகம் பல்வேறு ஸ்தாபனங்களுக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மற்றும் பல்வேறு நற்செயல்களுக்கும் அள்ளி அளித்துள்ள நன்கொடை மட்டும் ரூபாய் 32 லட்சம். இத்தொகை இன்றைய மதிப்பீட்டில் பல கோடிகளுக்கு சமம். 1957 முதல் மிக மிக வெற்றிகரமாக நடைபெற்று வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை அதே பெயரில் திரைப்படமாக தயாரிக்க நடிகர் திலகத்தின் ஆப்த நண்பரான பத்மினி பிக்சர்ஸ் திரு B.R. பந்துலு அவர்கள் விருப்பம் தெரிவித்தார். இதற்கு வாசன் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் சம்மதம் தெரிவிக்கவே B.R. பந்துலுவின் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பாக நமது நடிகர் திலகம் கட்டபொம்முவாக வாழ்ந்து காட்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படமாக வெளிவந்து வெள்ளி விழா கண்டது. ஜெமினி அவர்களின் அடுத்த படம் கட்டபொம்மன் அப்படின்னு 1953ஆம் ஆண்டிலேயே பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தாரு S.S. வாசன். அவர்கிட்ட சிவாஜி கணேசன் அவர்களும் B.R. பந்துலுவும் கேட்டுக்கொண்டதற்கிணங்கி அந்த முயற்சியை கைவிட்டாரு வாசன். அது மட்டுமல்ல, கட்டபொம்மன் வரலாறு குறித்து சேகரித்து வைத்திருந்த குறிப்புகளை சிவாஜி அவர்களிடம் கொடுத்து இவை உங்களுக்கு உதவும் அப்படின்னு கூறி வாழ்த்தியிருக்கிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வண்ண திரைப்படத்தின் துவக்க நாள் படப்பிடிப்பு சிவாஜி அவர்களின் அன்னை இல்லத்தில் நடந்தது. S.S. வாசன் கேமராவை முடுக்கி வைக்க தலையில் கிரீடம், மார்பு நிறைய நகைகள் அப்படின்னு சிவாஜி அவர்கள் கம்பீரமாக நடந்து வரும் காட்சியை படமாக்குனாரு ஒளிப்பதிவாளர் W.R. சுப்பாராவ். டெக்னி கலரில் வந்த முதல் தமிழ் படம் அப்படின்ற பெருமைக்குரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் பெரும் பகுதி காட்சிகள் ஜெய்ப்பூர்ல எடுக்கப்பட்டன. 1957 தொடங்கப்பட்ட படம் 1959 திரையை தொட்டிருக்கிறது. பரணி ஸ்டூடியோவில் படப்பிடிப்பு நடந்த போது விளக்கு வெளிச்சத்தின் வெப்பம் தாங்காமல் பல துணை நடிகர்கள் அழுது புலம்புனாங்களாம். அவர்களது கேரக்டர் என்ன தெரியுமா? வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முழங்கியபடி எதிரிகளை பந்தாடும் படை வீரர்கள். தங்கள் குல தெய்வமான ஜக்கம்மாவிடம் மக்கள் கட்டபொம்மனின் வெற்றிக்காக வேண்டி பாடும் ஒரு பாடல். ஜக்கம்மா வேறில்லை திக்கம்மா. இந்த பாடலின் நோக்கம் காட்சிக்கேற்ற மனநிலையை காண்பவர் மனதிலும் கேட்பவர் நினைவிலும் பிரதிபலிக்கும்படி இருக்க வேண்டும். அதை சீர்காழி அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்பி பாட வைத்திருக்கிறாரு ராமநாதன். பாடினார் சீர்காழி அப்படின்னு சொல்வதை விட கேட்பவரை சூழ்நிலையுடன் ஒன்ற வைத்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலின் சிறப்பை வார்த்தைகளால் விளக்க முடியாது. இந்த பாடல்ல ராமநாதனின் இசை சிகரத்தை எட்டியது அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு யானையை காணிக்கையாக வழங்கினாரு சிவாஜி அவர்கள். அதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல நடித்த பத்மினியின் வெள்ளையம்மா கதாபாத்திர பெயரையே சூட்டினாரு. 1980ஆம் ஆண்டு எகிப்து தலைநகரம் கெய்ரோவில் நடந்த ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விழாவில் ஆசியாவின் சிறந்த நடிகர் அப்படின்ற பட்டம் சிவாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த இசை, சிறந்த திரைப்படம் அப்படின்ற அடிப்படையிலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் விருதுகளை அள்ளி இருந்தாங்க. அந்த வகையில் 2 பெரிய கண்டங்கள் கலந்து கொண்ட போட்டியில் வென்ற முதல் தமிழ் படம், முதல் இந்திய படம் மற்றும் முதல் ஆசிய படம் அப்படின்ற பெருமையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு கிடைத்தது. அஞ்சாத சிங்கம் என் காளை பாடல் P. சுசீலாவின் குரலும் G. ராமநாதனின் இசையும் வெகு அற்புதமாக இணைந்த ஒரு பாடல்.
இணைப்பிசையில் வரும் ஷெனாய் வாத்தியத்தை பொதுவாக சோகத்துக்கு அப்படின்னே பயன்படுத்துவாங்க. இந்த பாடல்ல உற்சாகத்துக்கு அழகாக இணை சேர்த்திருக்கிறது அந்த வாத்தியம். தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரமாக அமைந்தது கட்டபொம்மன் கதாபாத்திரம் அப்படின்றதை நன்றாகவே உணர்ந்திருந்தாரு நடிகர் திலகம் அவர்கள். அதனால்தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கயத்தாரில் 1971ஆம் ஆண்டில் 47 சென்ட் நிலம் வாங்கி கட்டபொம்மனுக்கு சிலையும் நினைவு சின்னமும் எழுப்பினாரு. அதுக்கப்புறம் 1999ஆம் ஆண்டுல அந்த இடத்தை முறைப்படி தமிழக அரசுக்கு வழங்கினாரு. ஒரு படமாக மட்டுமில்லாமல் பாடமாகவும் விளங்குகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.